என்னங்க இது அநியாயம்? உங்க ஆபீஸ்ல எல்லாரும் தான் தூங்குவாங்கன்னு சொல்லுவீங்களே, உங்கள மட்டும் ஏன் மேனேஜர் சஸ்பெண்ட் செய்தாரு? ஏம்மா அது எப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து போய் மேனேஜர்ட்ட ஒரே அடியா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? நான் தூக்கத்தில் போட்ட குறட்டையால் அவங்க எல்லாரும் முழிச்சிட்டாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராமர் பகுதியில் ப்ரிப்போசிஷன்ஸ் பற்றி படிப்போம். 1. beside and besides. beside என்றால் அருகில் என்று பொருள்படும். besides என்றால் கூடுதலாக என பொருள்படும். there is an electric post beside my house. என் வீட்டின் அருகில் மின்கம்பம் ஒன்று உள்ளது. besides being an actor, he is a writer. அவர் ஒரு நடிகர் மட்டுமல்ல, அவர் ஒரு எழுத்தாளரும் கூட. எனவே beside என்பது அருகில், besides என்பது கூடுதலாக என பொருள்படும். 2. since and for. since என்பது present perfect continuous பயன்படுத்தும் இடங்களில் பயன்படுத்தக்கூடியது. I have been learning music since 2015. இங்கு 2015 மியூசிக் படிக்க துவங்கி இந்நாள் வரை படிக்கிறேன், இன்னும் தொடர்ந்து படிப்பேன். Next, for. I have been waiting in the bus stand for 2 hours. நான் பஸ் ஸ்டாண்டில் 2 மணி நேரமாக காத்திருக்கிறேன். எனவே have been waiting என present perfect continuous tense பயன்படுத்தப்படுகிறது. I have been living in this house since 2024. I have been living in this house for 4 years. 3. but and then. I have no enemy but Ravi. எனக்கு ரவியை தவிர யாரும் விரோதி இல்லை. இங்கு பட் என்பது தவிர என பொருள்படும். all were present but மோகன். மோகனை தவிர அனைவரும் ஆஜராயினர். then என்பது விட என பொருள்படும். நீங்கள் எல்லோருமே டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் படித்திருப்பீர்கள். 2 பொருட்களை ஒப்பிட பாசிட்டிவ் டிகிரியும் கம்பேர் டிகிரியும் பயன்படும். கம்பேரிட்டிவ் டிகிரியில than பயன்படுத்துகிறோம். ஹைட்ரஜன் இஸ் லைட்டர் than ஏர். காற்றை விட ஹைட்ரஜன் லேசானது. இதே மாதிரி நம்ம என்ன சொல்றோம்னா, an apple is costlier than a banana. ஒரு வாழைப்பழத்தை விட ஒரு ஆப்பிள் விலை கூடியது. எனவே than என்பது விட என பொருள்படும். இவ்வாறு கம்பேர் டிகிரியில் than வரும். 4. by and with. by என்பது all என பொருள்படும். இது பேசிவ் வாய்ஸில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ரவி kicked the ball. இது ஆக்டிவ் வாய்ஸ். The ball was kicked by Ravi. இது பேசிவ் வாய்ஸ். இங்க by ரவியால் பந்து உதைக்கப்பட்டது. by ரவி என்றால் all. by என்கிறது all. This book was bought by me. இது பேசிவ் வாய்ஸ். இந்த இடத்துல by me, என்னால் இந்த புத்தகம் வாங்கப்பட்டது. 2. with. I cut the vegetables with a knife. நான் காய்கறிகளை ஒரு கத்தி கொண்டு வெட்டினேன். I tightened the screw with a screwdriver. ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொண்டு ஸ்க்ரூவை நான் இறுகலாக்கினேன். ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற ப்ரிப்போஷன்களை தினமும் போஸ்டில் கொஸ்டின் அண்ட் ஆன்சராக போடுகிறேன். நீங்கள் பதில் எழுதி பழகுங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். God bless you all. Bye.